எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எனக்கு அடங்கா நன்மைகள் வருமே, கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு அடங்கா நன்மைகள் வரும். எங்கிருந்து வரும்? பரத்திலிருந்து வரும். எங்க நாம் நோக்கி பார்க்கிறோம்? கீழே பார்க்கல. பண்ணி எப்பவும் கீழே பார்க்கும். ஆனா நாம் மேலே பார்க்க வேண்டும். கர்த்தரை பார்க்க வேண்டும். நமக்கு சகாயம் செய்கிற ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அதான் தாவீது ராஜா சொன்னார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தை பூமியை உண்டாக்கிய தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கிற தேவன் யார்? இஸ்ரவேல். இஸ்ரவேல் தேசத்துல பிறந்த யூதர்கள் தான் இஸ்ரவேலர்களா? அது அந்த காலத்துல. இன்னைக்கு நீங்க கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய், பிதாவாகிய தேவனுடைய பிள்ளையாய் மாறி அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பாரானால் உங்களுக்கு ஒரு ரத்தம் கிடைக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தத்தினாலே நீங்க அவரோட கூட பிறந்த ஜனங்களாய் மாறி உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், இஸ்ரவேலே, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. ஓ, இஸ்ரவேலை குறித்து பேசுறாரு, என்ன குறித்து பேசுறாரு நினைக்காதீங்க. இல்ல, இன்னைக்கு நாம் ஒருவேளை புறஜாதிகள். இஸ்ரவேலர்களை பார்க்கும்போது நாம் புறஜாதிகள். ஆனாலும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம இஸ்ரவேலாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். நீங்களும் இஸ்ரவேல், நானும் இஸ்ரவேல். எப்பொழுது தேவனை விசுவாசித்தார், அவருடைய பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருப்பாரானால் நாம் இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் மிகவும் கனம் பெறுந்தவர்களாக இருக்கிறார்கள். மாம்சத்தின்படி யூதர்கள், இஸ்ரவேலர்கள் அவங்க மாம்சத்தின்படி இருக்காங்க. ஆனா ஆவியின்படி இருக்கிறதால இயேசு கிறிஸ்து ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆமென். God bless you. Amen.